Hi guys, welcome back to my video channel. நான் தான் பலட். இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்ரோபோவிக் சைலன்சர் இருக்குது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி வண்டி சீரீஸில் வந்து லைட்டாக வந்து அந்த லீக்கேஜ் இருக்கும், எக்ஸாஸ்ட் லீக்கேஜ் இருக்கும். அதை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் இது டிபி கில்லர் இல்லாமல் இது வரைக்கும் நான் வண்டி ட்ரைவ் பண்ணதே இல்லை. ஸோ காட்டுறதும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபி கில்லர் போட்டிருக்கு. ஸோ டிபி கில்லரை எடுத்துகிட்டு வண்டி எப்படி இருக்குன்னு சவுண்டு கேட்கலாம். ப்ளஸ் நான் வந்து இங்கே எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சவுண்ட் மஃபல் வந்து அதான் இனிமேல் லீக்கேஜே ஆகாத மாதிரி எம்சில் ஃபுல்லாக அடிச்சிருப்பேன் நான் இதில். இது பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? தெரில, ஃபோக்கஸ் ஆகல. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் எம்சில் அடிச்சிருக்கேன். ஸோ எம்சில் அடிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே. அதனால் எனக்கு வந்து இங்கே வெளியில் வந்து இங்கே நாய்ஸ் வரவே வராது. முன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன தான் இது வந்து நான் ஃபுல்லாக நம்ம வந்து கேஸ் கட்லாம் போட்டிருந்தாலும் எப்படியாவது ஒரு லீக்கேஜ் இருந்துகிட்டே இருந்தது இதில். ஸோ எம்சில் போட்டு ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். எம்சில் வந்து நீங்கள் ஈஸியாக உடச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா 2 தட்டினா கண்டிக்கும். மற்றபடி ஆனால் ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணிக்க பாருங்கள், இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு. லைட்டாக கிராக்கெல்லாம் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, மற்றபடி இதில் கேஸ் லீக்கேஜ்லாம் எதுவும் ஆகிறதில்ல. ஸோ இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வித் டிபி கில்லர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் வித் டிபி கில்லர் எடுத்துகிட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிபி கில்லர் வச்சு உங்களுக்கு நான் காட்டினேன். அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்ட் லீக்கேஜ் இல்லை. ஸோ டேரெக்டாக எக்ஸாஸ்ட்டில் மட்டும் தான் சவுண்ட் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட டிபி கில்லர் ரிமூவ் பண்ணிவிட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி கில்லர் எடுத்துட்டோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கேஸ் கட்டு. ஸோ சைலன்ஸில் மாற்ற கேஸ் கட்டு அந்த நிலமையில் இருக்குது பாருங்கள். ஸோ இது டேமேஜ் ஆனதுனால தான் நம்மளுக்கு சவுண்ட் லீக்கேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் என்னென்னமோ எம்சிலாம் போட்டு என்ன தான் பண்ணாலும் அதில் ஃபிக்ஸ் ஆகலை. ஏன்னா வந்து ஏன்னு தெரியல அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி கில்லர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், வண்டி ஆனில் தானே இருக்குது. ஓகே கைஸ், நடுவில் டக்குன்னு சவுண்ட் வந்துச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம டிபி கில்லர் ரிமூவ் பண்ணுறது காட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது டிபி கில்லர் இல்லைன்னா எக்ஸாஸ்ட் சவுண்டே வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வித்தவுட் டிபி கில்லர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. எனக்கே காது ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் வந்து பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓட்ட மாட்டேன், நான் ஓட்டவும் விருப்பமும் இல்லை எனக்கு. ஏன்னா ஃபுல்லாகவே இது ஓப்பன் சிஸ்டம்னால சவுண்டு டேரெக்டாக வரதுனால பயங்கரமாக கேட்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்ரோபோவிக் வந்து வித் டிபி அண்ட் வித்தவுட் டிபி. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டிபி கில்லர் எடுத்துகிட்டு நம்ம ரன்னிங் ஷாட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஓப்பன் ரோடு போகணும். ஸோ அதுக்கு என்ன டைம் கிடைக்கல எனக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி கில்லர் எடுத்துகிட்டு ஓப்பன் ரோட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ளை பை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ஓட்டியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டில் வந்து இதெல்லாம் லைட்டாக ஓப்பன் ஆகி இந்த போல்ட்டெல்லாம் ஓப்பன் ஆகி இருக்குது. என்னன்னே தெரில எனக்கு. இந்த வண்டி வந்து ப்ராப்பராக ரெடியாக அவ்வளோ தெரியுதுங்களா? எல்லாமே கைண்டி ஒரு மாதிரி கேவலமாக. என் வண்டி எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். பட் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. சரிங்களா கைஸ்? ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்மளோட எக்ஸாஸ்ட்டோட டிபி கில்லர் ரிமூவ் பண்ணி ரன்னிங் ஷாட் காட்டுறேன். டேக் கேர் கைஸ், பை.